ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் கன்ஃபர்மிங் இட். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாப். ஓகேவா? ஏன்னா நம்ம படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். பட் ஜாப்க்குள்ள போறதுக்கான வேலைய பார்க்குறோமா? ஜாப்க்குள்ள போறதுக்கு என்னென்ன மாரியான விஷயங்கள் தேவைப்படுது? அப்படின்றத நம்ப யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அத வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கும் அ சில பிளேஸஸ்ல வந்து கிடையாது. வை? பிகாஸ் இது எல்லாமே இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி. அதாவது அதிகமா நம்ப மக்கள் கிட்ட யாரும் ஷேர் பண்ண மாட்டாத விஷயங்கள், ஷேர் பண்ணாத விஷயங்கள். எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இண்டஸ்ட்ரியில ஒரு 5 இன்டர்வியூ, 10 இன்டர்வியூ இல்ல ஒரு 15 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எப்படிலாம் ஜாப்க்குள்ள போறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இத இப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது செஷன்ஸ் நடக்கும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு நீங்க ஒரு டிசைனரா உள்ள போறீங்க, இல்ல உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன படிக்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு ஒரு ரெஸ்யூம ரெடி பண்ணிட்டு எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்றத விட, ஒவ்வொரு ரெஸ்யூமுக்கு ஏத்த மாரி, ஒவ்வொரு ஜாபுக்கு ஏத்த மாரி உங்களோட ரெஸ்யூம்ஸ பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? ஒரு ஜாப்க்குள்ள போயிட முடியும். ஓகேவா? நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செட் பண்றேன். ஓகேங்களா? இல்ல 0 கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க இப்ப 0 நாலேட்ஜ் வச்சிருக்கேன். யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு ஜாப் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாரி நான் ஒண்ணு சொல்லுவேன். ஜாப் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற சிச்சுவேஷன்ல, இல்ல நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, நீங்க ஜெய்ப்பூர்ல கிடைச்சாலும் சரி, ராஜஸ்தான்ல கிடைச்சாலும் சரி, இல்ல பஞ்சாப்ல கிடைச்சாலும் சரி, தயவுசெய்து சொல்றேன் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. உங்க கிட்ட இருந்து காசு வாங்காத வரையும் நீங்க எந்த கம்பெனில வேணா வொர்க் பண்ணலாம். உங்க கிட்ட இருந்து காசு கேட்கறாங்கன்னா, நீங்க அங்க வொர்க் பண்ணவே வேண்டாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ, இஃப் தே ஆர் வில்லிங் டூ பே யூ. பட் ரொம்ப பெருசா பே பண்ண முடியாது. பட் ஆனா ஒரு அமௌண்ட் பே பண்றேன்ப்பா, அப்படின்னு சொல்றாங்கன்னா, தாராளமா நீங்க கிளம்பி போயிடுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் த மூமெண்ட் வில் கம். ஓகேவா? இப்ப பார்க்குறீங்க நீங்க இங்க என்னென்ன பிளேஸ்ல எவ்ளோ மார்க்கெட்ல வந்து வொர்க் இருக்குன்றத பார்க்குறீங்க ஆக்சுவலா. ஓகேவா? பெங்களூர்ல 8 ஃப்ரெஷர் ஜாப் இருக்கு. சென்னையில 7, ஹைதராபாத், புனே, மும்பை, கொல்கத்தா இந்த மாரி எல்லா பிளேஸஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல 1 இருக்கு. மதுரையில 1 இருக்குப்பா. சரிங்களா? ஸோ, இப்ப நான் என்ன மார்க்கெட் உங்கள சூஸ் பண்ண சொல்லுவேன்னா, பெங்களூர் அண்ட் சென்னை மார்க்கெட் இப்போதைக்கு நீங்க சூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா, பெங்களூர் அண்ட் சென்னை இஸ் ஈசி ஃபார் யூ கைஸ் டூ சேன் அ கெட் அ சான்ஸ் ஆன் தட். மதுரை அண்ட் கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த அனதர் பிளேஸ் ஐ கேன் சஜெஸ்ட் யூ. இப்போ ஃப்ரெஷருக்கு ஜாப் வரமாட்டேங்குது, ஃப்ரெஷருக்கு ஜாப் இல்ல அப்படி சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஒய்? பிகாஸ் தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஃப்ரெஷர்ஸ். இப்போ நாக்ரி பிளாட்ஃபார்ம்க்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. லைவா நான் காட்டிட்டு இருக்கேன். நாக்ரி பிளாட்ஃபார்ம்ல எப்படிலாம் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் அ ஜாப்ன்றது. கரெக்ட்டா? ஃபைன். இப்போ இந்த நாக்ரி ஜாப்ல என்னோட ப்ரொஃபைல எப்படி ப்ரோ நான் மேல வர வைக்கிறது? என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் எப்படி மேல வைக்கிறது? நான் என் ப்ரொஃபைல மத்தவங்களுக்கு எப்படி விசிபிலிட்டி காட்டுறது? அப்படின்னா, நீங்க கரெக்ட்டான விகிதத்தில உங்களுடைய ரெஸ்யூம்ஸ பிரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ணியிருக்கணும். வாட் இஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ? ஸோ போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சாட்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ? சாட்ல பிங் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் வாட்? ஐடியா இருக்குன்னா, ஐடியா அப்படின்னு போடுங்க. எனக்கு அத பத்தி தெரியாதுன்னா, நோன்னு போடுங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றத பொறுத்து தான் என்னால எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியும். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் அண்ட் சாட்.
எஸ். தேங்க் யூ இளவரசன். சூப்பர்ப்! டிஸ்ப்ளேயிங் அவர் வொர்க்ஸ். ஐடியா ஐடியா இருக்கு. ஓகே டன். ஓகே. தெரியாதவங்க, தெரியாதுன்னா, நோ அப்டின்னு சொல்லி போட்டுருங்க. நாட் அ ப்ராப்ளம் ஆன் தட். ஓகே. தேங்க் யூ கிறிஸ்டோபர். தேங்க் யூ. ஆ துர்கா உங்களுக்கு தெரியுமா? போர்ட்ஃபோலியோனா என்னன்னு சொல்லிட்டு? ரஞ்சித் உங்களுக்கு தெரியுமா? போர்ட்ஃபோலியோனா என்னன்னு சொல்லிட்டு? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் ஆன் தி சாட். தெரியலன்னா, நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதர்வைஸ் ஐ வில் மூவ் ஃபர்தர். Okay. So some of the folks are have idea what is portfolio. Some of the people are not have idea what is portfolio. கரெக்ட்டா? ஸோ போர்ட்ஃபோலியோன்றது நத்திங் பட் உங்களுடைய வொர்க்க ஷோகேஸ் பண்ற ஒரு இடம். அதாவது நீங்க யார்? நீங்க என்னென்ன மாதிரியான வொர்க்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய வொர்க்ஸ ஷோ பண்ற இடம். எஸ். வாட் இளவரசன் செட் இட்ஸ் கரெக்ட் ஒன். கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் போர்ட்ஃபோலியோ. கரெக்ட்டா? ஃபைன். இப்ப நீங்க இங்க பார்க்குறீங்க. ஸோ இங்க ஒரு ரெஸ்யூம் நான் காட்டியிருக்கேன் இல்லையா? இதுதான் ஒரு ரெஸ்யூமு. ஸோ அவருடைய போர்ட்ஃபோலியோ அங்க காட்டியிருக்காரு. ஸோ வொர்க்ட் ஆன் சோசியல் மீடியா ஹேண்டில் அண்ட் ஸ்மைல் கேர், அக்வா டிராப்ஸ். ஓகேவா? ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பிளேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வொர்க் பண்ண மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷோ பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ திஸ் இஸ் போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் சினாரியோ. அவர் எங்கெங்கலாம் வொர்க் பண்ணியிருக்கிறாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? அப்படின்ற விஷயத்த இங்க என்ன பண்ணியிருக்காரு, போர்ட்ஃபோலியோ காட்டியிருக்கிறாரு. ஓகே. ஒரு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின் சொல்றேன். ஓகேவா? காலேஜ்ல வச்சுங்க. ஐடி செக்டார்ல வேலை கிடைக்குமா? காலேஜ்ல டிராப் அவுட் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஐடி செக்டார்ல ஒரு 15,000லிருந்து ரூ. 25,000 சேலரி வாங்க முடியுமா? ஐடி செக்டார்ல டிராப் அவுட் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? இளவரசன் எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. தேங்க் யூ இளவரசன். வேற யாருக்காவது ஐடியா இருக்கா? கார்ப்பரேட்ல வேலை கிடைக்குமா? எஸ்ஸு. வேலை கிடைக்காதுன்னா, நோ. அவ்வளோதான். அவரு காலேஜ் டிராப் அவ்வளோதான். இப்ப இருக்கிற இதுல சொல்றேன் நானு. அதாவது இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஒரு காலேஜ் டிகிரின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சரி ஓகே. எப்ப காலேஜ் டிகிரி தேவை, எப்ப காலேஜ் டிகிரி தேவையில்லன்றத நம்ம பார்க்கலாம். ஃபைன். இப்ப நான் ஒரு ப்ரொஃபைல் காட்டிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டூடண்ட் தான் ஆக்சுவலா. அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள படிக்கணும்னு வந்தார். ஓகேவா? ப்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா நம்ம வந்து யுஐ, யுஎக்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் இஸ் த மேட்டர். இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது ஒரு டிகிரியே இல்லாத ஒரு பெர்சன் ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இருக்கா? 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க படிச்சிருக்காரு? டிமென்டில படிச்சிருக்கிறாரு. அவ்வளோதான். அவருடைய டிகிரி இதுதான். அவருடைய டிகிரி. ஓகே. அவரு 12த் ஸ்டாண்டர்ட் டிராப் ஆயி சாரி காலேஜ்ல டிராப் ஆயி, ஒரு நாள் வந்து என்ன மீட் பண்ணார். இந்த மாரி யுஐ, யுஎக்ஸ் டிசைன் வந்து சாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும் பிரதர். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்டின்ட்டு. நான் சொன்னேன், ப்ரோ நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட டிகிரியே இல்ல. என்கிட்ட டிகிரி இல்ல பிரதர் அப்டின்னாரு. என்ன டிகிரி இல்லாம நான் ஐடி கம்பெனிக்கு போ முடியாதா? அப்டின்னாரு. நான் சொன்னேன்
நீங்க படிங்க பிரதர். அத பத்தி பிரச்சனை இல்ல. பட் ஆனா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஒரு டிகிரி வாங்கிடணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? அவரு இந்த ஜாப்க்குள்ள என்ட்ரி ஆறது ஈசி. பட் அதுக்கப்புறம் மேல மேல போணுன்றதுனால, அவருக்கு ஒரு டிகிரி நான் வாங்க சொன்னேன். இப்போ ரைட் நவ் ஹி இஸ் ஏர்னிங் 25,000. ஆ எங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆ சென்னையில வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜரா வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது என் எங்ககிட்ட படிச்சுட்டு, ஒரு எங்களோட ஏஜென்சில வொர்க் பண்ணி, இன்டர்ன்ஷிப் வொர்க் பண்ணி, கரண்ட்லி ஹி இஸ் ஏர்னிங் 25,000. ஓகேவா? ஐடி கம்பெனியில. சரி, ஃபைன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய ஆ கேப் விட்டிருந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில நாலேட்ஜ் இல்லாத பெர்சனா இருந்தாலும் சரி, ஹவ் யூ ஆர் போர்ட்ரேட்டிங் யுவர் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எப்படி? ஹவ் யூ ஆர் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இஸ் திங். உங்கள நீங்க எப்படி ப்ரொஃபஷனலா காட்டுறீங்க? உங்கள எப்படி நீங்க போர்ட்ரேட் பண்றீங்க? உங்களோட வேலை எப்படி இருக்குன்றது தான் இங்க விஷயம். ஓகே. அப்போ யூ நீட் டூ கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம் ஆஃப் த திங்ஸ். அவரு ஃபர்ஸ்ட் இது நான் பண்ணி குடுத்த ரெஸ்யூம். நான் பண்ணி குடுத்ததுன்னா, நான் ஹெல்ப் பண்ண ரெஸ்யூம் அவருக்கு. ஓகேவா? இது நான் ஹெல்ப் பண்ண ரெஸ்யூம் அவருக்கு. இந்த ரெஸ்யூம்ஸ முடிச்சதுக்கு அப்புறம், ஹி காட் அ ஜாப். இந்த ரெஸ்யூம முடிச்சு ஒரு 10வது நாள்ல ஹி காட் அ ஜாப். ஓகேவா? ஸோ, இப்போ அவரு பண்ண ஒரு ரெஸ்யூம் இருக்குல்ல, அத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அ இந்த ரெஸ்யூம் பாத்துக்கங்க. அவரோட பேரு, அவரு என்ன படிச்சுட்டு இருக்காரு, அவரோட ப்ரொஃபஷனல், என்னென்ன மாதிரியான டூல்ஸ்ல வந்து அவர் எக்ஸ்பெர்டைஸ், அவருடைய சின்ன பயோகிராஃபி, அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக்கபிள். இது எல்லாமே கிளிக்கபிள். ஓகே. அவருடைய வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ், மென்டார்ஷிப் எங்க படிச்சாரு, எங்க வொர்க் பண்ணாரு, எல்லா விதமான விஷயங்களும் போட்டாச்சு. அப்புறம் அவருடைய போர்ட்ஃபோலியோ. இதான் அவரோட போர்ட்ஃபோலியோ. அவரு எந்தெந்த கம்பெனிக்குலாம் வொர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். தட்ஸ் நாட் அ மேட்டர். பட் ஹி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் தி மேட்டர். தென் ஸ்கில் செட்ஸ். ஓகே. பெர்சனல் ப்ரொஃபைல், இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு 10 நாள்ல ஜாப் கிடைச்சது அவருக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்யூம் ஒண்ணு பண்ணிட்டு வந்தாரு. அத நான் காட்டுறேன். இந்த ரெஸ்யூம் பாருங்க. இந்த ரெஸ்யூம் எப்படி இருக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் புரொஃபஷனல். எங்கேயோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்துட்டு வந்து போட்டு, பிளஸ் சிம்பல்லாம் வேற இருக்கு இங்க. ஐ திங்க் இது இமேஜ் இங்க இருக்குதுன்னு நெனைக்கிறேன். கரியர் ஆப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரி, புரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இத பாருங்க. அதே தான். அங்க போட்டிருக்கிறது தான். பட் ஆனா ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கா? இந்த ரெஸ்யூமுக்கும், இந்த ரெஸ்யூமுக்கும் இருக்கிற வித்தியாசத்த பார்த்தீங்களா? இங்க என்ன இருக்கு? இங்க இவரு ஒரு புரொஃபஷனல் அப்படின்றத பக்காவா தெரிய வைக்குதா? இந்த ரெஸ்யூம்ஸ் பாருங்க. இட்ஸ் டூ டெக்ஸ்ட் ஹெவி. இந்த ரெஸ்யூம்ஸ் போச்சுன்னா, எந்த ரெஸ்யூம் இதுல சூஸ் பண்ணுவாங்க? சொல்லுங்க பாக்கலாம். இதுவா? இல்ல இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் காட்டுனேனே, அது ஃபர்ஸ்ட்டா? இல்ல செகண்டா? எஸ். ஃபர்ஸ்ட். தேங்க் யூ சிந்து. தேங்க் யூ சோ மச். இளவரசன் தேங்க் யூ. கைஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட். தேங்க் யூ ரமேஷ். தேங்க் யூ. எது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது? எது வந்து பாத்தீங்கன்னா, பார்த்த உடனே ஒரு கிராஸ்ப்பா இருக்கு? எஸ், எஸ், எஸ். ஃபர்ஸ்ட் ஒன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். So, the resume preparation, it should be very neat and clean. பார்க்கும்போதே ஒரு கிளீன் இருக்கணும். ஒரு நீட்னஸ் இருக்கணும். ஓகே. The profile picture what you are adding inside it's too important factor. It should be a kind of a smiley face. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். And then what kind of a tools you are very good knowledgeable person on that particular portion, it is important factor. Okay.
And then segmentation and alignment is two important factor. Segmentation and alignment means what? See, the alignment which he is maintaining is a left alignment. ஓகேவா? இங்க டெக்ஸ்ட் ஆரம்பிச்சாருன்னா, கடைசி வரையும் அந்த டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஒரு பேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஓகே. So you want to segregate that and then ஐகான்ஸ் யூஸ் பண்றது. உங்க ரெஸ்யூம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இந்த மாரி பண்ணியிருக்கோமா நம்பன்னு யோசிச்சு பாருங்க. படிச்ச ஸ்கூல், காலேஜஸ் லோகோ, வொர்க் பண்ண பிளேஸோட லோகோ, அதுக்கான டைம்லைன்ஸ், லோகோ, வொர்க் பண்ண கம்பெனிஸோட லோகோஸ். ப்ரோ நான் ஃப்ரெஷர் ப்ரோ. என்கிட்ட வொர்க் பண்ணதுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோ எதுவும் இல்ல ப்ரோ. இல்லன்னா என்ன ப்ரோ? கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. உட்காந்து டிசைன் பண்ணுங்க ப்ரோ. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், இல்ல ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிடும் ப்ரோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம்ஸ் பிரிப்பரேஷனுக்கு முக்கியமான விஷயம் என்னது? நீட் பிரிப்பரேஷன், நீட்டா செக்மென்டேஷன் பண்ணிடணும். கைண்ட் ஆஃப் விஷுவல் எலிமென்ட்ஸ் அதிகமா போடணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஸ்கில்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். இந்த ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ஸோ திஸ் ஸ்கில்ஸ் இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர். யூ நீட் டூ ஆட் இட் இன் யுவர் ரெஸ்யூமே. வை? பிகாஸ் நம்மளோட சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா? நம்மளோட நாக்ரி சர்ச் இன்ஜின். அது எத பேஸ் பண்ணி தேடும்? நம்மளுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி தேடும். அப்போ வாட் யூ வாண்ட் டூ டூ? யூ வாண்ட் டூ டூ வித் அ ப்ராப்பர் ஸ்கில் செட்ஸ். இப்போ ப்ரோ ஓரளவுக்கு எனக்கு ரெஸ்யூம் பிரிப்பரேஷன் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கெட்டுச்சு ப்ரோ. அப்படின்னு சொல்றவங்கலாம், எஸ் அப்படின்னு போடுங்க. இல்ல ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, என்ன டவுட்ஸ் இருக்குன்னு போடுங்க. அத கிளாரிஃபை பண்றேன். ஸோ ரெஸ்யூம் டிசைன் பண்றதுக்கான ஐடியா தான் நான் குடுத்துருக்கிறேன். தேங்க் யூ கிறிஸ்டோபர். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சிந்து. தேங்க் யூ இளவரசன். தேங்க் யூ ரமேஷ். தினேஷ், ஆர் யூ தேர்? எஸ் தினேஷ். தேங்க் யூ. ஓகே. ஸோ, இப்போ நான் வந்து என்னுடைய ரெஸ்யூம பிரிப்பரேஷன் பண்றதுக்கான ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துட்டீங்க. ஓகே பிரதர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக்கா பண்ண இந்த ரெஸ்யூமு. இதுலருந்து மாத்துன ரெஸ்யூம் தான் இந்த ரெஸ்யூமு. ஓகேவா? இது எதுல பண்ணியிருக்கேன்? Canvaல தான் பண்ணியிருக்கேன். வேற எதுலயுமே பண்ணல. அதாவது Canvaவுல ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்ல வொர்க் பண்ணல. நாங்களா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இதுல எதுலயுமே டெம்ப்ளேட் கிடையாது. வி கிரியேட்டட் அவர் ஓன் ரெஸ்யூம் வித்தவுட் எனி டெம்ப்ளேட். ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்யூம்ஸ வந்து டெம்ப்ளேட் வச்சு உருவாக்குவாங்க. I strictly tell people to avoid using the templates. Create your create your own creation. Don't go for a copy. It should be very unique. யூனிக்கா இருந்தா மட்டும் தான் மார்க்கெட்ல யூ வில் பி ஸ்டாண்ட். அதர்வைஸ் 1000ல் ஒரு ரெஸ்யூம் மாரி இதுவும் ஒரு ரெஸ்யூம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ யூ நீட் டு பி வெரி ஸ்டாண்டர்ட். யூ நீட் டு பி வெரி அ யூனிக் ரெஸ்யூமே பிரிப்பரேஷன் பண்ண கத்துக்குங்க. கத்துக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸ போய் பாருங்க, தேடுங்க. யூ கேன் கெட் ஒன் இன்ஸ்பிரேஷன். யுஐ, யுஎக்ஸ் டிசைனருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அலைன்மென்ட் ரொம்ப முக்கியம். விஷுவல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செக்மென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாரி டிவைடர் யூஸ் பண்றதுலாம் ரொம்ப முக்கியம். வை? பிகாஸ் இந்த ரெஸ்யூம பார்க்கும்போதே ஒரு ஆப் டிசைன் பண்ண மாரி இருக்கணும். தட்ஸ் தி எய்ம் ஆஃப் ரெஸ்யூமே. ஒரு ரெஸ்யூம பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும், இவன் கண்டிப்பா ஒரு டிசைனரா தான் இருப்பான் அப்படின்றது. இப்ப இந்த ரெஸ்யூம பார்க்கும்போதே வாட் யூ கேன் ஃபீல்? டிசைனர் பெர்சன் பண்ண மாரியே இருக்கு. இத பாருங்க. இது வந்து யாரோ ஒரு ஒரு நார்மல் ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒரு பேப்பர்ல டைப் பண்ண மாரி இருக்கு. ஸோ, யுவர் ஸ்கில் செட் வில் பி ரிப்ளிகேட்டட் இன் யுவர் ரெஸ்யூமே ஒன்லி. நீங்க போய் பேசுனா நான் பேசி சாதிச்சுருவேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு பேசறதுக்கு நம்ம உள்ள போணும் ப்ரோ. அப்பதான் நம்மளால போய் பேசி சாதிக்க முடியும். அப்போ வி நீட் டூ வெரி குட் இன் அவர் ரெஸ்யூமே. ஓகேவா? ஸோ, அத ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கமிங் டூ ஜாப்க்கு ஏத்த மாரியான ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்றத நம்ப தேடுவோம். ஓகேவா? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதுல நான் வந்து சென்னைய ஆ டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னையில ஒரு ஜாப் எப்படி எடுக்க போறோம்ன்றது தான் பார்க்க போறோம்.
ஓகே. இப்போ 0 டூ 0 டூ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரூலி மேரின்ற ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது? ஒரு யுஎக்ஸ் டிசைனர் தேவைப்படுறாரு. இப்போ அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்க்க போறோம் நம்ப. ஓகேவா? ஓகே. இந்த பிளேஸ்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு தேவையே இல்ல. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிரியேட்டிங் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஐடியா ஃபார் தி ப்ராடக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ பத்தி பேசணுன்றது ஒரு முக்கியமான கீவேர்ட். ஓகேவா? லேர்னிங் ஹவ் டூ ஆர்கனைஸ், மல்டிடாஸ்க் அண்ட் மேனேஜ் டைம் டூ கம்ப்ளீட் தி டாஸ்க். டாஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி எழுதணும் உள்ள, உங்களுடைய ரெஸ்யூம்ல. வயர் ஃப்ரேம் கிரியேஷன், ஸ்டோரி போர்ட் கிரியேஷன், சைட் மேப்ஸ் எல்லாமே நீங்க படிச்ச டாபிக்ஸ் தான். ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிசைனிங். யுஐ டிசைனிங் சொல்றேன். யுஐ அண்ட் டிசைனிங் ஓரியன்டடான சில கன்டென்ட் உள்ள ஆட் பண்ணணும். யூ எக்ஸ்ப்ளோஷர் டூ தி டிசைன் இண்டஸ்ட்ரி அண்ட் வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ யார் யாரு என்னென்ன மாதிரியான ரோல் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரெக்ட்டா? லேண்டிங் பேஜஸ். லேண்டிங் பேஜ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கப்புறம் சிஎம்எஸ்னா ஒண்ணும் இல்ல. கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய ரெஸ்யூம்ஸ்ல இன்டிகிரேட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ சிஎம்எஸ்ன்னு இருக்கு. அதுக்காக நம்ம சிஎம்எஸ்ன்னு என்ன தெரியாமலே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது சிஎம்எஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான டிசைன்ஸ் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமான்றத பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் போடணும். சப்போஸ் இந்த விஷயம் இல்லன்னா, உங்களோட ரெஸ்யூம்ல சிஎம்எஸ் ஒரு வெப்சைட்டுக்கான சாம்பிள் எதனா ஒண்ணு பண்ணி, உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் அ கிரெடிபிலிட்டியா இருக்கும். இல்லன்னா நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். ஓகே. கண்டக்டிங் வெப்சைட் டெஸ்டிங். ஓகே. யூராஸ்டிக் எவாலுயேஷன் பண்ணி போட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்து தேவைப்படுது. எதுக்கு? டிவைஸ், டெஸ்க்டாப், மொபைல், டேப்லெட். ஓகே. ஸோ பிராண்டிங்ஸ், எலமென்ட்ஸ் இங்க பாருங்க. பிராண்ட் எலமென்ட், ரிலவன்ட் மார்க்கெட் ரிசர்ச். இதோ பாருங்க. மார்க்கெட் ரிசர்ச் ஓரியன்டடா சில டாபிக்ஸ். ஓகே. அண்ட் தென் கஸ்டமர் சப்போர்ட், பில்ட், லான்ச் ப்ராசஸ் ஆன் வெப்சைட். ஸோ வெப்சைட் பத்தி கேட்குறாங்க. வயர் ஃப்ரேம், ஸ்டோரி போர்ட் மேல போட்டது அதே தான். இல்லுஸ்ட்ரேட் தி பிரசன்ட் டிசைன் ஐடியாஸ். Collaborate with product managers and engineers, understand the product before presenting solution to improve the visual interactive. கொலாபரேட் வித் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் அத நீங்க எப்படிலாம் உங்களுடைய ப்ரொஃபைல்ல போடலான்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகே. அண்ட் தென் கெதர் யூசர் ரிக்வயர்மென்ட் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் கிரியேட் கம்பைலிங் அண்ட் ஒரிஜினல் டிசைன்ஸ், இமேஜ் அண்ட் வயர் ஃப்ரேம் எக்ஸெட்ரா. யூசர் ரிக்வயர்மென்ட்ட கெதர் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூசர் இன்டர்வியூன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? எஸ். டூல்ஸ் பாத்துங்க. Figma அண்ட் XD. Figma மட்டும் தான் இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்குது. அதனால நீங்க XD பத்தி எதுவுமே வொரி பண்ணிக்க வேண்டாம். வை? பிகாஸ் XD இஸ் நாட் கோயிங் டூ பி அ டெவலப்டு ஒன். இட்ஸ் நாட் கோயிங் டூ பி அ ஃபர்தர் டெவலப்மென்ட்டே கிடையாதுன்னு சொல்ட்டாங்க. Adobe XDக்கு ஆக்சுவலா. இதுக்கப்புறம் அது எதுவுமே லைவ் வரப்போறது கிடையாது. ஓகே. அண்ட் தென் UX ப்ராப்ளம்ஸ். ஐடியாஸ வந்து உங்க கொலீக் கிட்ட நீங்க எப்படி ஷேர் பண்ண போறீங்க? உங்களுடைய கிளையண்ட்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ண போறீங்க? அப்போ இதுக்கு பேர் என்னது? ஸ்டோரி டெல்லிங் அப்டின்னுவாங்க. அதுக்கப்புறம் அ ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. கண்டக்ட் ரெகுலர் ரிசர்ச் ஆன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. கலெக்டிங் ஃபீட்பேக், என்ஷூர் தி சேஞ்சஸ் மேட் டு பி கரெக்ட் அண்ட் எனி எரர். ஸ்டே அப் டு டேட் அண்ட் ஆல் தி இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ். இப்போ இந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸ வந்து பிரிப்பரேஷன் பண்ணிணும். ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். அப்புறம் உங்களோட ரிக்வயர்மென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். இங்க பாருங்க, பேச்சுலர் டிகிரி இன் இன்டராக்ஷன் டிசைன் ஆர் எனி அதர் டிசைன் ரிலேட்டட் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ, யூ நீட் டூ ஹேவ் எனி ரிலேட்டட் டூ டிகிரி ஆர் சர்டிஃபிகேஷன் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஃபீல்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கன்சிடரேஷன் கெட்டிங் எ ஜாப். அண்ட் தென் எக்ஸலென்ட் நாலேட்ஜ் ஆஃப் வயர் ஃப்ரேமிங் டூல்ஸ், Figma அண்ட் XD எக்ஸெட்ரான்னு போட்டிருக்காங்க இல்லையா? Figma மட்டும் இல்ல, இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. SketchUp, InVision, Marvel ஆப், Framer.
அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. Figmaவ 1 படிச்சாலுமே போதும். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வயர்ஃப்ரேம், ஸ்டோரி போர்ட், யூசர் ஃப்ளோ, ப்ராசஸ் ஃப்ளோ, சைட் மேப்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? நீங்க இத இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன். போயிட்டு பார்த்து வயர்ஃப்ரேம் போட கத்துக்குங்க. ஸ்டோரி போர்ட் போட கத்துக்குங்க. யூசர் ஃப்ளோ போட கத்துக்குங்க. ப்ராசஸ் ஃப்ளோ, சைட் மேப் போட கத்துக்குங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், பிரசன்டேஷன் ஸ்கில். ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் வராது ப்ரோ. நாட் அ ப்ராப்ளம். எனக்குமே தான் வராது. பட் ஐ ட்ரை டூ அடாப்ட் வாட் இஸ் கம்யூனிகேஷன். ஐ அம் எ இன்ட்ரோவர்ட். நான் யார்கிட்டயுமே பேசவே மாட்டேன். பட் ரைட் நவ் ஐ அம் கம்யூனிகேட்டிங் வித் மெனி பீப்பிள். So we need to practice ourselves as a good presenter and good communicator and good problem solving ability with attention to details. Okay? Problem solving technique na என்னது? Design thinking process, activity centric. இன்னொன்னு என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க படிச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்றேன் நானு. டிசைன் திங்கிங், ஆக்டிவிட்டி சென்டர், இன்னொன்னு என்னது? ஓகே? ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னா என்னது? சொல்லுங்கப்பா. UI, UX டிசைனர்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். What is problem solving techniques? What 3 types of problem solving techniques are there? அப்படியே கொஞ்சம் ரைட் டவுன் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாமே படிச்சது தான். டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் அண்ட் ஹியூமன் சென்ட்ரிக். எஸ். ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். HCD. தேங்க் யூ. தேங்க் யூ சிந்து. தேங்க் யூ இளவரசன். வெரி குட். ஓகே. So new technology, best practices in the market அண்ட் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுடைய லைஃப வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். அதாவது கரியர் லைஃப. ஒண்ணு யூ கேன் பிகம் அ ஃப்ரீலான்சர், யூ கேன் பிகம் அ ஜாப் பெர்சோனா. எனக்கு ஜாப் கிடைக்காத வரையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் இன்டூ தி ஜாப். ஜாப் கிடைக்கிறதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜாப் படிச்சு முடிச்சுட்டீங்க. எனக்கு ஜாப் கிடைக்கல ப்ரோ. நான் என்ன பண்ணணும்? அப்டின்னா, ஸ்டார்ட் வொர்க் ஆன் ஃப்ரீலான்சிங்ஸ். ஃப்ரீலான்சிங்ல வொர்க் பண்ணுங்க. ஃப்ரீலான்சிங்ல வொர்க் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒரு 5லிருந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் வொர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு ஜாப் ட்ரை பண்ணுங்க. யூ வில் கெட் எ ஜாப். ஈசியா கிடைக்கும். ஓகே. ரோல் UI, UX டிசைனர், டிபார்ட்மெண்ட் UX டிசைன் ஆர்க்கிடெக்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் எக்யூப்மென்ட் மிஷினரி, ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப். ரோல் வந்து UI, UX, எனி டிகிரி, எனி கிராஜுவேஷன், கீ ஸ்கில் இதான். ஃப்ரண்ட் எண்ட் இதெல்லாம் சும்மா அவனுங்களே ஏதாவது ரேண்டமா சூஸ் பண்றது தான். பட் அடோப் ரிசர்ச், கஸ்டமர் சர்வீஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன், இன்டராக்ஷன் டிசைன், மார்க்கெட் ரிசர்ச், வெப் டெக்னாலஜிஸ் இதுதான்ப்பா. இப்போ இதுக்கேத்த மாரி உங்க ரெஸ்யூம்ஸ ரெடி பண்ணி, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அட்லீஸ்ட் உங்களுக்கு கால் வருமா? வராதா? எஸ், நோ. ஸோ நம்ப வந்து என்ன பண்றோம், ஒரு ரெஸ்யூம ரெடி பண்ணிட்டு, அந்த ஒரு ரெஸ்யூம எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பட் இட் வில் நாட் வொர்க் அவுட் ஃபார் எவ்ரி கேஸஸ். ஏதாவது ஒரு கேஸ்ல வொர்க் ஆகும். வி ஷுட் ஹேவ் கிளாரிட்டி இன் அவர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். என்ன ஜாப்க்கு அப்ளை பண்றோம், அதுக்கேத்த மாரி நம்ம ப்ரொஃபைல் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அப்ப பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னென்ன ஊர்ல நான் காட்டிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஜாப்க்கு. என்னென்ன ஊர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? எல்லா ஊர்லயும் இருக்கு. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சென்னையில விருப்பம்னா சென்னையில பண்ணலாம். பெங்களூர். ஓகே.
அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. இருக்கா? இன்னும் நெறைய பேர் வந்து இந்த 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 நாக்குரிய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நாக்குரிய யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். அதனால சில பேர் வேற வேற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் ஃபர்தரா நம்ம நெறைய செஷன்ல படிக்க ஆரம்பிக்கலாம், பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் நாக்குரி பத்தி எடுத்திருக்கேன் கிளாஸு. அப்புறம் நான் உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும்னு சொன்னேன். இந்த மாரி ரெஸ்யூம்ஸ் பிரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா தூக்கி போட்டுருவாங்க. இட் ஷுட் பி லைக் அ விஷுவல் அப்பீலிங் ஒன். இட் ஷுட் பி விஷுவலா அப்பீலிங்கா இருக்கணும். இத பாருங்க. விஷுவலா அப்பீலிங்கா இருந்தா டிகிரி கூட இல்லாமலாம் நம்மள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. பட் ஹி டன் சம் டிகிரி ஆன் சம் டிப்ளோமா கோர்ஸ் இன் டிமென்ட் அகாடமி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் கன்சிடரேஷன். கரெக்ட்டா? சோ திஸ் ஆல்சோ மைல்ஸ்டோன் ஃபார் ஹிம். காலேஜ்ல படிக்கல. பட் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் வந்து டிப்ளோமா பண்ணியிருக்கேன். டிமென்ட் அகாடமில. தட் இஸ் தி எஜுகேஷன் ஃபார் ஹிம். சோ, த ரெஸ்யூம் பிரிப்பரேஷன் நீட் டூ பி ஃபுல் ஃபிளெட்ஜ்லி எப்படி இருக்கணும்னா, நல்லா விஷுவல் அப்பீலிங்கா இருக்கணும். செக்மென்ட்டா பிரிச்சு இருக்கணும். தட் இஸ் தி இம்பார்டன்ட் ஃபேக்டர். ஓகே. ப்ரோ, ஓகே ப்ரோ. ரெஸ்யூம் சொல்லிட்டீங்க. ஜாப்க்கு அப்ளை பண்ற விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோ பத்தி சொல்லிடுங்க ப்ரோ. சொல்லலாமா? போர்ட்ஃபோலியோ பத்தி சொல்லலாம்னா, எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சாட்ல பிங் பண்ணுங்க பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோ பத்தியும் பார்த்துருவோம். எஸ். கமெண்ட், சாட். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா வேலை கிடைக்குமா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா வேலை கிடைக்குமா? இல்ல நெறைய ப்ராஜெக்ட் பண்ணணுமா போர்ட்ஃபோலியோல? ஒரு 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 சில பேருக்கு யோசிப்பாங்க. ப்ரோ நான் ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல ப்ரோ. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா வேலை கிடைக்கும்னா, 1 அப்படின்னு போடுங்க. இல்லன்னா நோன்னு போடுங்க. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா போதுமா ப்ரோ? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா போதுமா ப்ரோ? வேலை கிடைச்சிரும். யார் யாருக்கெல்லாம் இந்த மித் இருக்கு? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா போதும் ப்ரோ வேலை கிடைச்சிரும். எஸ். 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 ஸோ இங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணா வேலைக்கே ஆகாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 டிஃபரெண்ட்டா உள்ள எதிர்பார்க்கும். அப்போ யூ ஷுட் டூ அட்லீஸ்ட் மினிமம் 3 டூ 4 ப்ராஜெக்ட் இன் வெப்சைட், மொபைல் ஆப், வெப் ஆப். ஓகே. அதுக்கப்புறம் வந்து டேபுக்கான ஆப்ஸ், காருக்கான ஆப்ஸ் இந்த மாரி டிஃபரெண்டான ஆப்ஸ் பண்ணணும். டிஃபரெண்டான இண்டஸ்ட்ரிக்கு வொர்க் பண்ணணும். இப்போ என்னோட ஸ்டூடண்ட் ஒரே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூஸ் கேஸ் சொல்றேன். மிஸ்டர் ரோஜர். இவர யார் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது. இவரு என்னுடைய ஸ்டூடண்ட். ஓகே. இவரு பண்ணது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான். இவரு பண்ணது ஒரே ப்ராஜெக்ட் தான். ஒரு போர்ட்ஃபோலியோ. இது அவரோட ஒரு ஆப்பு. நான் பர்சனலா அவருக்கு கைட் பண்ணி, அவரு பண்ண ஆப் தான் இது. கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணாரு ஆக்சுவலா. ஹி டிட் அ ப்ராப்பர் ரிசர்ச், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், எம்பத்தி மேப்னா என்ன? ஜர்னி மேப்னா என்ன? எவ்ரிதிங் ஹி டிட். அவரு வந்து EPUB கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க பாண்டிச்சேரி ஓரியன்டடான ஒரு கம்பெனி. EPUBனா பப்ளிஷ் கம்பெனி. புக்லாம் எடிட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு கம்பெனி. வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி கேம் டூ மீ. ப்ரோ நான் கோடிங்ல வொர்க் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் கோடிங்ல வொர்க் பண்ணிட்டேன். ஒரு 2 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டேன். என்ன எப்படியாவது டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வந்துருங்க. தட்ஸ் ஹவ் ஹி கேம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு 10வது நாள் அவருக்கு ஜாப் கிடைச்சுச்சு. ஒய்? பிகாஸ் த ஐடியா இஸ் வெரி யூனிக். அவங்க இந்த வேலைக்கு எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஒரு ஏஐ ஓரியன்டடா ஒரு டைலரிங் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த ஐடியா.
ஸோ தட் இஸ் தி ரீசன் வி ஆர் செலக்டிங் யூன்ற மாரி செலக்ட் பண்ணி ரைட் நவ் டுடே ஹி இஸ் ஜாயின்ட் இன் அ கம்பெனி யுஐ யுஎக்ஸ் டிசைனர். ஓகேவா? இத நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னாலும் ஹி டன் சம்திங் இன் அ டிஃபரண்ட் வே. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காரு? டிஃபரண்டா பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ப்ரொஃபைல் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. எஸ். ஸோ முடிச்சாரு. முடிச்சுட்டு ரைட் நவ் ஹி இஸ் வொர்க்கிங் இன் ஒன் கம்பெனி. இந்தா ஃபர்ஸ்ட் வொர்க் பண்ண கம்பெனி நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்டா முடிச்சாரு. ரைட் நவ் ஹி ஜாயின்ட் இன் கம்பெனி ஆக்சுவலி. ஸோ இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சவங்க கூட வேலைக்கு போ முடியும். பட் த ஐடியா ஷுட் பி வெரி யூனிக். த போர்ட்ஃபோலியோட முக்கியமான தந்திரம் என்னது? ஐடியா ஷுட் பி யூனிக். ஐடியா ஷுட் பி வெரி யூனிக் அண்ட் யூ நீட் டூ ஹேவ் அ டெப்த் லெவல் ஆஃப் நாலெட்ஜ் இன் யுவர் ப்ராஜெக்ட். இப்ப இன்டர்வியூக்கு போம்போது கேட்பாங்க. பிரசன்ட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அங்க போயிட்டு நம்மளால, சார் மை ப்ராஜெக்ட் வந்து இதுதான் சார். சார் இதுதான் சார் அப்படின்னு நாம, சார் அவர் ஐடியா இஸ் வெரி இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் டைலரிங் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் வேலை கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? யூ ஷுட் டூ அ யூனிக் ஐடியா. அந்த ஐடியாவ மத்தவங்க கிட்ட பிரசன்ட் பண்ண கத்துக்கணும். என்ன பண்ணணும்? பிரசன்ட் பண்ண கத்துக்கணும். இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். உங்க ப்ராஜெக்ட்டயே உங்களால வந்து ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலன்னா, உங்களால எப்படி டிசைன் பண்ணி அந்த டிசைன மத்தவங்க கிட்ட செல் பண்ண முடியும்னு யோசிப்பாங்க. ஹையர் பண்ற கம்பெனிக்கு என்ன வேணும்? ஒரு பெர்சன் கிட்ட ஒரு விஷயத்த குடுத்தா பண்றாருப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிடுறாரு. அவருக்கு தாராளமா சேலரி குடுக்கலாம்ப்பா. அப்பா அவரு குடுத்தா ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 50லருந்து 60,000 எப்படியாவது பிசினஸ் பண்ணி குடுத்துடுறாருப்பா அவரு. அப்படின்னு நீங்க பிசினஸ்ல வொர்க் பண்ணா மட்டும் தான் உங்கள ஹையர் பண்ணுவாங்க. யூ நீட் டூ ஸ்ட்ராங் பெர்சோனா இன் டெக்னிக்கல் லெவல், பிசினஸ் லெவல், மேத்தமேட்டிக்கல் லெவல், கோடிங் லெவல் எல்லாத்துலயும் ரவ 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 ரவையா அரைகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லன்னா நம்மளால முடியாது. புரிஞ்சுதா? சோ போர்ட்ஃபோலியோ இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர் ஃபார் பீப்பிள். ஓகேவா? இதுவே இன்னும் ஒருத்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்கலாம் இருக்கிறாங்க. ஆம் நெறைய ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணி போட்டவங்கலாம் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க இன்னும் வேலைக்கு போகாம கூட இருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? வாட் இஸ் தட்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண வொர்க்க, அவங்க பண்ண விஷயத்த மத்தவங்களுக்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணாம விட்டுறதுனால தான் நடக்குது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பாருங்க. நெறைய பேர் மக்களுடைய போர்ட்ஃபோலியோவ தேட ஆரம்பிங்க. ஓகேவா? இப்ப பார்க்குறீங்க, ஆ மிஸ்டர் பிரபு சுப்ரமணியம் சொல்லிட்டு, Xiaomiன்ற ஒரு மொபைல் ஆப் கம்பெனில ஓகே, ஹி இஸ் அ ப்ராடக்ட் டிசைனரா இருக்கிறாரு. சரியா? என்னென்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்றாங்க? வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தே ஆர் டூயிங் இதெல்லாம் போயிட்டு அப்பப்ப மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிங்க. ஓகே. தென் ஒன்லி யூ கேன் பிகம் அ டிசைனர். அப்படி தேட தெரியலன்னா, தேடுறவங்க கூட டிராவல் பண்ண கத்துக்கங்க. நம்மள சுத்தி 4 டிசைனர்ஸ் இருக்கணும். 4 நம்ம டிசைன பத்தி பேசறதுக்கு 2 பேர் இருக்கணும். ஓகேவா? நம்ப டிசைன பத்தியோ, நம்மள கார்ப்பரேட் லைஃப்ப பத்தியோ பேசறதுக்கு இங்க ஆட்கள் இல்லன்னா, நம்மளால கார்ப்பரேட்குள்ள போக முடியாது. ஸோ ப்ளீஸ் டிராவல் வித் தி கார்ப்பரேட் பீப்பிள் ஹூ ஆர் வெல் நோன் பெர்சன் இருக்காங்கன்னா, டிராவல் பண்ண கத்துக்கங்க. உங்கள சுத்தி நல்ல டெக்னிக்கல் பீப்பிள உள்ள வச்சு கத்துக்கங்க. சரியா? ஸோ போர்ட்ஃபோலியோவ பத்தி நெறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ரெஸ்யூம் பிரிப்பரேஷன் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ டிசைன் பண்றத பத்தி சொல்லியிருப்பேன். இன்டர்வியூ பிரிப்பரேஷன் பத்தி சொல்லியிருப்பேன். நாக்ரில எப்படிலாம் வேலை இருக்குன்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஃபைன். நீங்க வந்து இப்போ பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாப்க்குன்னா, யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை டூ அட்டெண்ட் இன்டர்வியூஸ் வித் ப்ராப்பர் ரெஸ்யூம், ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ. இன்டர்வியூன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சுச்சுன்னா, அத ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ண முடியணும்.
உங்களோட ரெஸ்யூம்ஸ் ப்ராப்பரா இல்ல, உங்களுடைய உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராப்பரா இல்லன்னா, யூ வில் கெட் அ ரிஜெக்ஷன். யூ வில் ஃபேஸ் அ ரிஜெக்ஷன். வை? பிகாஸ் கிடைக்கிற சான்ஸ வி ஆர் லூசிங்ன்றது தான் ஒரு விஷயம். ஸோ கிடைக்கிற சான்ஸ எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? நெவர் மிஸ். அதுக்கு முன்னாடி பி பிரிப்பேர். உங்களோட ரெஸ்யூம் நல்லா இருக்கணும். பண்ண வொர்க் நல்லா இருக்கணும். அத எங்கேயாவது ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணி வைக்கணும். இது மட்டும் இருந்தா போதுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. தேர் வாஸ் இன்னும் மெனி திங்ஸ் ஆர் தேர் டூ போர்ட்ஃபோலியோ கிரியேஷன். நம்மளோட போர்ட்ஃபோலியோ கிரியேஷனுக்கு ஒரு வீடியோஸ் ஏற்கனவே நம்ம YouTubeல போட்டிருப்போம். அது நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணியும் இருப்பீங்க ஆக்சுவலா. எப்படி வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ டிசைன்க்குள்ள வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரமேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் பத்தி சின்னதா ஒரு செஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் பத்தின சில விஷயங்கள வந்து சொல்லிக் குடுக்க போறேன். ஓகேவா? அதாவது ஸ்டாண்டர்ட்னா என்னது? ஒரு டிசைன எப்படி ஸ்டாண்டர்டா வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஐ அம் ஷேரிங் மை ஸ்கிரீன். Figma. ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஸ்டாண்டர்ட டிஃபைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிசைன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் ஆரம்பிக்கிற டிசைன் லாஸ்ட் பேஜ் வரையும் இந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஈக்குவாலிட்டினா என்னது? சமநிலைன்னு ஒண்ணு இருக்கணும். அதாவது ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி ப்ரோ அந்த ஈக்குவாலிட்டி செக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க? உங்க ஃபாண்ட் சைஸ் என்ன? 16. இங்க என்ன ஃபாண்ட் சைஸ்? 16. ஓகேவா? இங்க என்ன சைஸ் வச்சிருக்கீங்க? 18. எதுக்காக வச்சிருக்கேன்? பட்டனுக்காக வச்சிருக்கேன். இங்க என்ன பட்டன் வச்சிருக்கேன்? 18. ஓகேவா? இங்க என்ன வச்சிருக்கேன்? 16 வச்சிருக்கேன். ஏன் 16 வச்சிருக்கேன்னா, இந்த ஃபீல்ட் வந்து இன்புட் ஆகாம இருக்கு. சப்போஸ் இது இன்புட் ஆயிடுச்சுன்னா, ஐ வில் மேக் இட் ஆஸ் பிரைட்டர் அப்படின்ற மாரி. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பட்டனுக்கும் சேம் சைஸ். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இங்க மேல போடுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வச்சிருக்கேன்? 20 வச்சிருக்கேன். வை? பிகாஸ் தட்ஸ் அ டிஃபரண்ட் கேட்டகரி. ஹெட்டர் கேட்டகரி. ஓகே. டாப் போர்ஷன். இப்போ டிசைன வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும். இந்த லெஃப்ட் அலைன்மென்ட் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கோடே போட்டு காட்டுறேன். இந்த ரொம்ப லெஃப்ட் அலைன் ஏன் முக்கியமா நம்ப பார்ப்போம் அப்டின்னா, நம்மளுடைய பேடிங்ன்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? பேடிங், மார்ஜின், ஸ்பேஸ் அப்டி ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இந்த 16 பிக்சல் இங்க இருக்கு ஆக்சுவலா. எதுக்கும்? இந்த ஸ்க்ரீனுக்கும் மொபைலோட ஸ்க்ரீன்ஸ் இங்க இருக்கு இல்லையா? இதுக்கு 16 பிக்சல் நம்ம ஸ்பேஸ் விடுவோம். ஓகே. இந்த 16 பிக்சல் எதுக்குன்னா, இதுதான் நம்மளோட மார்ஜின் ஸ்பேஸ். என்னது? மொபைலோட மார்ஜின் ஸ்பேஸ். இதே 16 அந்த பக்கமும் இருக்கும். இதே 16 அந்த பக்கமும் இருக்கும். இதான் ப்ரோ சொல்றீங்க? எஸ். இட்ஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஒரு டிசைன் பண்றீங்கன்னா, யூ ஷுட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் குவாலிட்டீஸ். கரெக்ட்டா? ஆ ரமேஷ், உங்களுடைய அந்த பிட்ஸா வொர்க் ஃபைல வந்து எனக்கு கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ணுங்க பாக்கலாம். Figma லிங்க் ஷேர் பண்ணுங்க பாக்கலாம். அத கொஞ்சம் அப்படியே லைவ்வா கரெக்ஷன் பண்றேன் நான். ஸோ, அந்த யூனிஃபார்மிட்டி ரொம்ப முக்கியம். ஸ்பேசிங் ரொம்ப முக்கியம். டெக்ஸ்ட் என்ன குடுக்குறீங்களோ, அதே சைஸ் தான் அடுத்து கீழ குடுக்கணும். இதுக்கான ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா குடுக்கணும். ஓகே. அந்த மாரி ட்ரீட்மென்ட்னா நத்திங் பட் எப்படிலாம் வந்து நீங்க ஹெடர்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க, எப்படி ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஐ திங்க் இது எல்லாமே சில பேர் நம்மளோட பூட் கேம்ப் செஷன்லயும் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? பார்க்காதவங்களுக்கு நாட் அ அ ஒரு ஒரு சின்ன புதுசா இருக்கும் இது. ஓகேவா? ஸோ, அந்த லைவ்வா ஒரு பண்ண ரமேஷ் அது உங்களோட ஃபைல கொஞ்சம் அனுப்புங்க ரமேஷ். நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். லிங்க் ஷேர் பண்றீங்களா? ஓகே ரமேஷ். தேங்க் யூ. இப்போ ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடண்ட். ஹி இஸ் வொர்க்கிங் இன் சம் டிசைன்ஸ் ரைட் நவ். அதாவது இன்னும் அவருக்கு யுஐ எடுக்கல. யுஎக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் சின்ன சின்னதா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன கரெக்ஷன்றத நான் சொல்லப் போறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாத இருக்கிறதுக்கு. ஓகேவா?
Figma லிங்க் கிடைச்சதுன்னா வந்து போடுங்க. நம்ப பார்க்கலாம். ஓகே. அவர் பண்ண டிசைன் என்கிட்ட ஒரு டிராஃப்ட் காப்பி இருக்கு. ஆம், நீங்க எடுக்கறதுக்கு முடியலன்னா, நீங்க முடிஞ்சதா எடுத்துட்டு வந்து போடுங்க. இல்லன்னா நாட் அ ப்ராப்ளம். ஆ ஓகேவா? கிடைச்சதுன்னா பிளேஸ் பண்ணுங்க. ப்ரோ ஃபிக்மா ஹேங் ஆயிடுச்சு. அப்படியா? ஓகே, ஓகே ஃபைன். இப்பதான் பரவால்ல. நாட் அ சென்சார். ப்ராப்ளம். நான் வந்து என்கிட்ட இருக்கு. உங்களுடைய டிசைன் என்கிட்ட இருக்கு. நான் காட்டுறேன். ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்போ ரமேஷ் அவர் வந்து ட்ரை பண்ண டிசைன் இப்படி தான் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு பிகினரா யூ ஹேவ் தட் மச் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி ட்ரை டூ கிரியேட் ஒரு பெட்டரான ஒரு ஒரு ஃபுட் ஆப், ஒரு பிட்ஸா கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் இட் வெரி வெல். ஓகே. ஓகே. இப்ப நம்ம அவருக்கு லைவா எப்படி பண்ணலாம்னு சொல்லிக் குடுக்க போறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் ஃப்ரேம் டூல். ஓகே. இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ். இதுல நான் டெஸ்க்டாப்ன்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், இங்க டெஸ்க்டாப் எடுத்துக்க போறேன். இந்த டெஸ்க்டாப் பார்க்குறீங்க இங்க. ஓகே. ஒரு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நல்ல பெரிய லார்ஜ் டெஸ்க்டாப்பே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பிட்ஸா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிட்ஸா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெட்டர் தேவ. கரெக்ட்டா? என்ன தேவ? ஒரு வெப்சைட்க்கு நல்ல ஹெட்டர் தேவ. நல்ல பேனர் தேவ. அதுக்கப்புறம் இவரு போட்டுக்கிற இந்த விஷயத்த எப்படி வந்து நான் மாத்தப் போறேன்றத பார்க்க போறீங்க. ஓகே. ஃபைன். இப்போ வந்து ஹெட்டர் செக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பார். என்னது? நேவிகேஷன் பார். நான் எந்த டிசைனும் ரெஃபரன்ஸ் பார்க்கல இன்னும். இவரு பண்ணிக்கிறதே சின்ன சின்ன அலைன்மென்ட் மட்டும் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணியிருக்காரோ, அத மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே. இந்த நேவிகேஷன் பாருக்கு அப்புறம் ஒரு பேனர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஓகேவா? இந்த பேனர் இருக்கு. நேவிகேஷன் பார் இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா என்ன வச்சிருக்காரு? ஃபுட்டோடைய அ ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு விஷயம், உங்களுடைய டிசைன் உங்களுடைய ஆப் டிசைன் பண்ணும்போது, உங்களுக்கு ப்ராப்பரா மார்ஜினுக்கு ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? மார்ஜின் ஸ்பேஸ்ன்னா என்னது? இதோ இருக்கு பாருங்க. கிரிட் லேஅவுட் இருக்கா? இதுல 12 கிரிட் தான் 12 காலம் தான் நம்மளுடைய காலம். எத்தன காலம்? 12 காலம். ஒரு வெப்சைட்க்கு எத்தன காலம் இருக்கும்? 12 காலம். ப்ரோ அதுவே ஆ, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன். ஃபைன், ஃபைன். நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மார்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஸ்பேஸ் குடுத்துப்போம். சரியா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ் தேவைப்படுது? 12 காலம் தான் டெஸ்க்டாப்போடைய காலம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க பிரிச்சுக்கிட்டேன். காலத்த போட்டுட்டேன். 12 காலம் போட்டுட்டேன். மார்ஜின் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்கேன். அதாவது 20 குடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஃபைன். இப்போ எனக்கு வந்து என்ன கிடைச்சுச்சு? ஒரு அலைன்மென்ட் கிடைச்சுச்சு. இப்போ நான் அந்த அலைன்மென்ட் பேஸ்ல வொர்க் பண்ணலாமா? அதாவது இப்ப நீங்க எத்தனையா பிரிக்க போறீங்க? இந்த 12 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா? 3ஆ பிரிச்சு 1 கேப் விடலாம். இல்ல 4ஆ கூட பிரிக்கலாம். அதாவது டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் அலைன்மென்ட். ஓகேவா? அலைன்மென்ட் சரியில்லன்னா, ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ, நம்போ பண்ணும்போது அளவுகோல் எப்படி வந்து நம்ம ஸ்கேல வச்சு பண்றோமோ, அதே மாரி ஸ்கேல வச்சு போட்டுக்கணும். ஓகே? இப்போ அவரு போட்டிருக்கிற மாரியே தான் நானும் போட்டிருக்கேன். ஆ பேனர் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே? இப்போ அவரு என்ன செட் பண்ணியிருக்கிறாரு, ஹோமு, கேலரி அபௌட்டு, கான்டாக்ட் அஸ்ன்னு போட்டிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பட்டனோட அனாட்டாமி தெரிஞ்சுக்கணும். பட்டனோட அனாட்டாமி. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இங்க ஒரு லோகோவுக்கான ஸ்பேஸ் ஒண்ணு குடுத்துருவோம். ஓகே? இது வந்து எதுக்குன்னா, லோகோவுக்கான இடம். ஓகேவா? இது வந்து எதுக்கான இடம்? லோகோவுக்கான இடம் குடுத்துட்டேன் நானு இங்க. ஃபைன். ஒயிட் கலர்ல குடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் மெனு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேவிகேஷன் பார் எல்லாமே ஒண்ணு தான். ஓகேங்களா? இத விட்டு நீங்க தனியாலாம் எடுத்துன்னு போயிட்டு உங்களோட மெனுவ பிளேஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் அ லாஜிக்கல் மிஸ்டேக். உங்களுடைய மெனு வந்து என்னவா இருக்கணும்? அது உங்களுடைய நேவிகேஷன் பார்ல மட்டும் தான் இருக்கணும். வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? பட்டனோட அனாட்டாமி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்ன பட்டனோட அனாட்டாமி? உங்களோட பட்டன் அனாட்டாமின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்ட ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. இப்டி இங்க வந்து செட் பண்றீங்கன்னா, இவ்ளோ ஸ்பேஸ் குடுத்துருக்கணும். எங்க குடுத்துருக்கணும்? இந்த சைட்ல. இவ்ளோ ஸ்பேஸ் இங்க குடுத்துருக்கணும். அதாவது இந்த சைட்ல என்ன ஸ்பேஸ் குடுத்துருக்கீங்களோ, அதே அளவு இந்த பக்கம் ஸ்பேஸ் குடுத்துருக்கணும். அப்புறம் இந்த ஸ்பேஸ்க்கு குடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்க்கும் கீழ குடுத்துருக்கணும். ஓகே. இப்போ அபௌட் அஸ். இப்போ இது சென்ட்ரல் அலைன்மென்ட்ல இருக்குதா? புரிஞ்சுதா? ஒரு பட்டன் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் அஸ்லாம் போய் இப்டி ஒட்டிட்டு இருக்குது பாருங்க. இந்த மாரிலாம் ஒட்டக்கூடாது. தட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே. இப்போ நம்மளுக்கு அலைன்மென்ட் தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுருவோம். சரியா? அபௌட் அஸ், ஹோம், சென்ட்ரல் அலைன்மென்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கான்டாக்ட் அஸ். ஓகேவா? வச்சாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் கூட வச்சிருந்தார். இந்த ஸ்டோர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸ்டோர் லொகேஷன நீங்க வைக்கலாம். எப்படி வைக்கிறேன் பாருங்க. இங்கேயே வச்சுடுறேன் ஒரு கார்னர் பிளேஸ்ல. ஸ்டோர் லொகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பாக்ஸ விட்டு எட்டை போகுது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஏத்த மாரி ஸ்பேஸ் குடுத்துக்கணும். ஸோ ஒரு பட்டன நம்ம டிசைன் பண்ணும்போது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டேன் நானு, செட்டப் பண்ட்டேன். நம்மளுக்கு தேவையான போது இத ஹைட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ இந்த பேனருக்கான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த பேனர எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. ஓகே. பேனருக்கான எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டு எங்கருந்து எடுக்கலாம்னா, Swiggy போயிடுங்க. ஓகேவா? எங்க போறீங்க? Swiggy. ஏன் Swiggyக்கு போற சொல்றேன்? ப்ரோ நம்ப ஸ்க்ரீன் பிரசன்ட் ஆகுது. நம்பளுக்கு வந்து ஒரு டிசைன் தெரியாது. இல்ல நம்மளுக்கு ஒரு டிசைன் பத்தி ஐடியா இல்ல அப்டின்னா, போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு வந்துடணும். எப்படி இருக்கும்? அந்த வெப்சைட்டையோ, இல்ல அந்த பேனரோ எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நீங்க அங்க போறீங்க. சரி ஓகே. இங்க நெறைய பார்க்குறோம். பேனர்ஸ் பார்க்குறோம். ஆ ஏதாவது நம்மளுக்கு ஏற்கனவே தேவைப்படுற மாரி ஏதாவது பேனர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பேனர்ஸ் எதுவும் இல்லன்னா, டாமினோஸ் பீட்ஸாக்கு ஒண்ணு போடுறீங்கன்னா, டாமினோஸ் தான் இருக்கறதுலயே நல்ல ஒரு பிராண்ட். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கங்க. நல்ல பிராண்ட்னா, ஒரு பிராண்டடான ஒரு விஷயம். இப்ப பார்க்குறீங்க. இவங்க வெப்சைட் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறீங்க. ஓகேவா? இதுல நல்ல நல்ல பேனர்ஸ் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மொக்கையா தான் இருக்குது. பேனர் எதுவும் நல்லா இல்ல. இதோ இருக்கு பாருங்க. எஸ். இதுக்கு தான் நான் வந்தேன். ஒரு பேனர டிசைன் பண்றதுக்கு முக்கியமான விஷயமே வந்து நல்ல ஹைரார்கிப்பா. டெக்ஸ்ட் நல்லா பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? டெக்ஸ்ட்ட பிளேஸ் பண்ணணும். இது மாரியான சாம்பிள்ஸ பார்க்க கத்துக்கணும். ஓகே. நம்ம வந்து அப்படியே அடுக்கக்கூடாது எடுத்துன்னு வந்து. எப்படி அடுக்கி வச்சிருக்கோமோ, இந்த மாரி அடுக்கக்கூடாது. தப்பு. இந்த மாரி அடுக்கக்கூடாது. யூ நீட் டூ பிளே வித் தி ப்ராப்பர் இல்லுஸ்ட்ரேஷன், ப்ராப்பர் திங்ஸ். ஓகேவா? இதுக்குலாம் நெறைய ஆப்ஷன்ஸே இருக்கு. நெறையா பேனர்ஸ்க்கு வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு.
யூ கேன் டூ தட். இப்ப நான் என்ன பண்றேன், நம்மளுடைய இதுக்கு வந்து பேனர் சாங் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? அப்படியே நம்பளுக்காகவே செஞ்ச மாரியே இருக்கு பாருங்க இந்த பேனர். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம செஷன் எடுக்கிறதுக்காகவே செஞ்ச போலவே இருக்கு. கரெக்ட்டா? பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு சின்ன ஷேப் குடுத்துக்கிறேன். அப்புறம் லைட்டா கார்னர் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க பண்ண போறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து லிஸ்ட் பண்ண போறீங்க. அதாவது ஆட் பண்ண போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒயர் ஃப்ரேம்னு ஒரு மேட்டர் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒயர் ஃப்ரேம்னா, ஒரு விஷயத்த எப்படி நம்ம அடுக்க போறோம், எப்படி வைக்க போறோம்ன்றத முன்னாடியே டிஸ்கஸ் பண்றது. இல்ல முன்னாடியே நம்ப ஒரு ஒரு ஐடியாவ ஆ பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி வைக்கிறது. இப்படிதான் என்னுடைய டெக்ஸ்ட்ட போட போறேன். இப்படிதான் என்னுடைய இத வைக்க போறேன். இப்படிதான் என்னோட பட்டன் வைக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்போ? நம்பளுடைய ஐடியாவ ஒரு சின்ன சாம்பிள் விஷுவலா பண்ணி வைக்கிறது. ஓகே. இதுக்கு பேரு தான் என்னது? ஸ்கெல்டன் வயர் ஃப்ரேம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கெல்டன் வயர் ஃப்ரேம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, எஸ்ன்னு போடுங்க. இல்லன்னா, நோன்னு போடுங்க. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிட்ஸா. என்னது? சிக்கன் பிட்ஸா அப்படின்றத நான் இங்க வந்து ப்ராடக்ட்டோட பேர இங்க செட் பண்றேன். அதாவது டெக்ஸ்ட் இப்படி தான் வைக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ டாமினோ உங்க ஸ்பெஷல். ஸ்க்ரீன் வந்து ஹலோ ஒரு நிமிஷம். எஸ். தாங்க் யூ ஃபார் ரிமெம்பரிங் இட். எஸ். ஸோ பேனர் வந்து செட் பண்ணியாச்சு. அங்க உள்ளருந்து எடுத்துட்டு வந்து. ஓகேவா? இதுதான் ஸ்கெல்டன் டயகிராம். ஸோ ஒரு பாக்ஸு, இதோ ஒரு பாக்ஸு, இதோ ஒரு பாக்ஸு, இதோ ஒரு பாக்ஸ், இதோ ஒரு பாக்ஸ், இதோ ஒரு பாக்ஸ். ஓகே. இப்ப அத அப்படியே வந்து எப்படி வந்து நான் வைக்க போறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2த்தையும் நான் டெக்ஸ்ட்டா டிஃபைன் பண்ணிட்டேன் இங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரப்போது. இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வைக்க போறேன்னா, நீங்க வச்சிருக்கீங்களா பிளஸ், மைனஸ் அதுதான் வைக்க போறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. பிளஸ். ஸோ நல்ல பிளஸ் செட் வந்துச்சு. மைனஸ். ஒரு நல்ல மைனஸ் செட் வந்துச்சு. அவ்வளோதான். பிளஸ்ஸ ரைட் சைட்லயும், மைனஸ லெஃப்ட்லயும் ஆட் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸுக்கு சென்டர் அலைன்மென்ட்ல இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. அத எப்படி செக் பண்ணணும்? இதோ இருக்கு பாருங்க இதான். இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல போட்டுக்கலாம். ஒயிட் கலர்ல போட்டு ஸ்ட்ரோக் வந்து லைட் ஒப்பாசிட்டில குடுத்துக்கலாம். இப்போ இங்க இடத்துல வந்து 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். பிரிங் ஃப்ரண்ட் குடுத்தீங்கன்னா, பிரிங் ஃப்ரண்ட்ல வந்துரும். ஓகே. வந்துட்டாரா? இப்போ 2 பட்டன் இருக்கு. இதே 2 பட்டன எடுத்துன்னு போயிட்டு இங்கேயும் வைக்கிறேன். பாத்துக்க ஸ்பேஸ் பாத்துங்க. இந்த ஸ்பேஸ்லாம் வைக்கணும். மேல ஸ்பேஸ் வீடு கட்டும்போது இப்படி தானே கட்டுறாங்க வீடு. ப்ராப்பரா தானே செங்கல் அடுக்குறாங்க. ஓகே. கார்னருக்கு லைட்டா கார்னர் குடுத்துக்கிறேன். ஒரு 5 குடுத்துக்கிறேன். 5 பிக்சல் குடுத்துக்கிறேன். 5 ரேடியஸ் கார்னர் குடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் நோவ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு எமோஷன். அதனால கிரீன் கலர்ல குடுத்துக்கிறேன். ஆட் கார்ட்
ஆட் கார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு ஒரு அதுவுமே பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் ஆனா எல்லோ கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு நல்ல பிக்சர் மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டா, முடிஞ்சது. என்னது? ஒரு நல்ல பிக்சர் எடுத்துட்டு வந்து போட்டா, கரெக்ட்டா இருக்குமா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், பிட்ஸாவோட பிக்சர் எடுத்துன்னு வரப்போறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இமேஜ் எடுத்துக்க போறேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. எடுத்துட்டு போயிட்டு உள்ள செட் பண்றேன். இதோட கார்னரையும் 5 செட் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோ 5 செட் பண்றீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமனான அந்த ரேடியஸ் தான் குடுக்கணும். ஒரு இடத்துல வந்து 5, ஒரு இடத்துல 10ன்னு குடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ என்ன ஆச்சு? செட் பண்ணியாச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் குறையுது. என்ன குறையுது? பிரைஸ் குறையுது. ஓகேவா? 290 290 அப்படின்னு போட்டு வைக்க போறோம். அவ்வளவுதான் சிம்பிள். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கர் கலர்ல வச்சுப்போம். ஓகே. ஃபைன். அதாவது ஒரு ஸ்கெல்டன போட்டோம். அந்த ஸ்கெல்டன வச்சு ஒரு டிராஃப்ட் ஒண்ணு போட்டோம். இதான் அந்த டிராஃப்ட். இதே மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பல்வேறு விதமான டிராஃப்ட்ட வந்து ரிப்ளிகா பண்ணணும். இதான் விஷயம். என்ன பண்ணணும்? ரிப்ளிகா பண்ண போறீங்க. ஓகேவா? So, alignment is too important factor and typography is important factor. Visualography is important factor. Spacing ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ அடுத்த ஒரு பாக்ஸ் போட போறேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஒரு பாக்ஸ் போட போறேன். அதுக்கு முன்னாடி இந்த லென்த்த கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்க போறேன். எந்த லென்த்த? இந்த கீழ இருக்கிற லென்த்த இன்கிரீஸ் பண்ணிக்க போறேன். ஏன்? அப்டின்னா, என் வெப்சைட் வந்து லேண்டிங் பேஜ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது. அப்டின்னா நான் என்ன பண்ணணும்? லைட்டா இன்கிரீஸ் பண்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப லென்த்தா தானே ஆவணும். ஓகே. பேஸ்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் வச்சாச்சு. இப்போ இங்க வந்து ஒரு ஹெட்டிங் வரணும். என்ன வரணும்? இந்த மாரி என்ன ஹெட்டிங்ன்னே தெரியாம இருக்கக்கூடாது. இங்க வந்து யுவர் ஃபேவரைட் பிட்ஸாஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் குடுத்துக்கிறேன் நான். ஓகே. யுவர் ஃபேவரைட் பிஸ்ஸாஸ். ஓகேவா? இப்போ லெஃப்ட், ரைட் போறதுக்கு ஒரு ஐகான் வச்சா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு ரவுண்ட போட்டுக்கிட்டு, அதுல வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு கலர வச்சுக்கிட்டு, இதோ இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட், ரைட் ஏரோ இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு, சப்போஸ் இதுல நெறைய மெனு இருக்கு. இப்படி ஸ்க்ரால் பண்ற மாரி ஆப்ஷன் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாரி வச்சுக்கலாம். டூப்ளிகேட், ஃபிளிப், ஃபிளிப் ஹாரிசான்டல் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, லெஃப்ட், ரைட் ஈஸியா நேவிகேட் பண்ணலாம். ப்ரோ அங்க வச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா, இங்க கீழ கூட வச்சுக்கலாம். இல்ல இங்க கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே நீங்க மவுஸ்ல தான் வச்சு இது பண்ண போறீங்க. ஓகே. அவ்வளதான். இதோட நீங்க சென்டரா கூட வச்சுட்டு போயிடலாம். இங்க கூட வைக்கலாம். யுவர் ஃபேவரைட் பிஸாஸ். ஓகே. பெட்டரான பிளேஸ்மென்ட் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடைக்கும்.
இப்போ இத அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டான வியூ தெரிஞ்சிரும். என்ன போயிட்டுருக்கு? இது வந்து டெஸ்க்டாப் வியூல, மொபைல் வியூல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்கான சொல்யூஷன் வந்து என்னன்னா, நம்ம ஏற்கனவே பண்ண டிசைனோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வியூல பார்த்துருக்கிறதுனால. கரெக்ட்டா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதுல போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, யூ கேன் சேஞ்ச் இட். எஸ். ஸோ இந்த டிவைஸ்ல போயிட்டு MacBook. எஸ். மாத்திட்டீங்கன்னா, இங்கேயே மாறிடுவார். எஸ். என்ன ஆயிட்டாரு? மாறியிருக்காரு. ஆனா பெருசா MacBookக்கு மாறல. வெயிட் பண்ணுங்க. வேற டிவைஸ் மாத்துவோம். எஸ். இப்போ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, MacBook Airக்கானதா மாறியிருக்கு. பட் ஆனா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா செட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரோ இது மேனுவலா இது பண்ணலாம்ல? அந்த சைஸ் வச்சு. புரியல, புரியல. மேனுவலா இது பண்ண முடியும் தானே? மேனுவலானா எனக்கு புரியல. இந்த ஃப்ரேமோட சைஸ் வச்சு மேனுவலா பண்ணலாம். மே கஸ்டமைஸ்டா. மேனுவலா தான் பண்றோம். மேனுவலா தான் பண்றோம். இங்க வியூ பண்றது இது. எந்த டிவைஸ்ல வியூ பண்ண போறீங்கன்றது. அதாவது புரோட்டோடைப்பிங்ல எந்த டிவைஸ்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, வியூ பண்ண போறீங்கன்றத பார்க்கறதுக்கோசரம் இங்க நம்ம வச்சிருக்கோம் இத. அது ஓகே ப்ரோ. ஆனா இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து அக்யூரேட்டா செட் ஆகலல்ல. ஓகே. இந்த புரோட்டோடைப்பே வந்து மேனுவலா மேனுவலா கஸ்டமைஸ்டு பண்ண முடியும்ல? என்ன சைஸ்ன்னு சொல்லி டோட்டல் ஃப்ரேம். மேனுவலா பண்ண முடியும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பண்ணா கரெக்டா வரும்ல ப்ரோ ஸ்க்ரீன். நீங்க எப்படி பண்ணாலும் கரெக்ட்டா வரும். ஓகேவா? விஷயம் ஓகே. என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது நான் வந்து பார்க்கும்போது, என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லுக் அண்ட் ஃபீல் எனக்கு ஒரு வெப் பார்க்குற மாரி இருக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். ம். ஓகே. நான் வந்து எனக்கு அந்த டிவைஸ் வச்சு காட்டுனாலும் ஓகே தான். எனக்கு அப்படி வச்சு காட்டாட்டாலும் எனக்கு ஓகே தான். சொல்றது புரியுதுங்களா? எனக்கு நான் எண்ட் யூசர் வந்து எப்படி எனக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்றது தான் முக்கியம். இப்ப நான் வந்து எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணிட்டேன் நான். நான் என்ன பண்ணிட்டேன், ஆ என்னுடைய ஓன் இதுல குடுத்துட்டேன் நான் இப்போ. எனக்கு வந்து எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டம் சைஸ் அப்படி சொல்லி போட்டேன் நான். ஓகேங்களா? ஃபிட் குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து எதுவுமே வரவே வராது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அப்படியே நீட்டா வரும். பிரசன்டேஷன் எப்படி வந்து ஒரு ஆப் எப்படி வருமோ அப்படியே வந்துரும். அவ்வளோதான். இப்போ இதுல ஆக்சுவல் சைஸ், ஃபிட் ஸ்கிரீன் இந்த மாரி வேரியஸ் சைஸஸ்ல நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க வேற ஏதாவது சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃப்ரேமு ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. MacBook Air இல்ல MacBook 16 Proல எடுத்துட்டு, இந்த சைஸ இதுக்கு லென்த்துக்கு ஏத்த மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டு, இத அப்படியே காப்பி பண்ணி, அழகா இதுக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா, உங்களோட சைஸ் வந்து கரெக்ட்டா செட் ஆயிடும். இப்படி பண்ணும்போது, "ப்ரோ எல்லாமே எண்ட் வரையும் வருமா ப்ரோ?" அப்படின்னா கிடையவே கிடையாது. சென்டர் நம்மளோட கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் மட்டும் தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குரூஷியலா பிளேஸ் பண்ணணும். பட்டன்ஸ்லருந்து எல்லாத்தையுமே. ஓகேவா? இப்போ இதையும் நான் என்ன பண்றேன், ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைன்மென்ட் மிஸ் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்போ இந்த புரோட்டோடைப்பிங்ல ஃபிட் சைஸ் குடுத்துருக்கிறோம். ஓகேவா? இங்க நோன்னு குடுத்துட்டேன் இப்பதைக்கு. எனக்கு எதுவுமே வரவே வராது. இங்க பார்த்தீங்கன்னா, இதான் என்னோட சைஸ். இதுதான் என்னோட வெப்.
ஸோ முன்னாடி இருந்ததுலருந்து காப்பி பண்ணி போட்டாச்சு இல்லையா? இதே என்ன பண்ண போறேன், அப்படியே காப்பி பண்ணி, இதுல பேஸ்ட் பண்ண போறேன். எஸ். இப்போ இந்த பேஜ வந்து வியூ போய் பாருங்க. எஸ். இப்போ இத வந்து நீங்க வந்து ஆக்சுவல் சைஸ் செட் பண்ணீங்கன்னா, வெப்சைட் மாரி வரும். இதோ இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ரூ. 520. ஓகே. ஃபைனா? ஸோ யாராருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஃபிக்மால ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எஸ் ஐ அம்ன்னு போடுங்க. ஸோ ஃபிக்மா இட் இஸ் அ ஈஸி டூல். ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பழகுனா மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? ஓகே காய்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஹோப் யூ பீப்பிள் காட் சம் இன்சைட்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ ப்ராஜெக்ட் பண்றவங்க பண்ணுங்க. ரெஸ்யூம் பண்றவங்க பண்ணுங்க. கிளாஸ்ல சேராதவங்க சேர்ந்துக்குங்க. ஓகேவா? படிச்சுட்டு இருக்கவங்க ஒழுங்கா படிங்க. சிம்பிள் அவ்வளோதான். எஸ். தேங்க் யூ பிரபாகரன். தேங்க் யூ சந்தியா. ஸோ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏப்ரல் 15லேருந்து யாராவது சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஐ யூஎக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் யுவர் விஷ். ஓகே ஃபைன். ஐ திங்க் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். வில் மீட் சம் அதர் டே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். யப்.